சரவணபவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நம்மளுக்கு இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். சனி பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் ஆவலோடு எதிர்ப்பார். ஏன்னா அவர் கால சக்கரத்தின் 10, 11 கூடியவர். அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார். நமக்கு நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா? 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்து வரும். எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க. அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வாங்கிக் கொள்ளணும். அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பலன்களை செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனை தான் நம்ம பற்றி கொள்ளணும். ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே நம்ம அனுபவித்து விடணும். ஏன்னா இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டு போகக்கூடாது. என்ன பண்ணமோ அதை சார்ந்து நம்ம ஒரு பிரச்சனையை ஆஸ் யூஷுவலா நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி பலன்களை அளிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இந்த சனி பயிற்சியால் நம்ம எப்படி கையாளலாம் என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 7.5 சனி இன்னும் முடியல. ஆனா நம்ம தலையில இருந்த ஒரு பெரிய பாரம் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்கணும். எதுவுமே செய்யாம மூளையில முடங்கி இருந்த அந்த சூழல் மாறி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில சுச்சுவேஷன் இதான். இந்த சுச்சுவேஷனை நம்ம இனிமே சிறப்பா கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2ல் வரக்கூடிய சனி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 2ல இருந்து அவர் 4 நம்மளுக்கு 8, 11 என்ற இடங்களை பார்க்கிறேன். அப்ப உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கு. நம்ம இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளை வார்த்தையில வாக்குல ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கமிட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்றது கொடுக்கூடாது. ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாம் ரொம்ப வாய் வார்த்தை ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஏதாவது ஒரு பஞ்சாயத்து, ஒரு வழக்கு இதெல்லாம் வந்துடும். அதனால நேர்மையான வழியில இந்த காலகட்டம் சென்றணும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும். இல்லைன்னா ஒரு நீண்ட கால ஒரு உடல் உபாதையா அது ஏற்பட்டுடும். ஒரு சிலருக்கு நல்ல மணி ஃப்ளோவும் வரும். ஏன்னா அவர் உங்களுடைய 2 11 குருவுடைய வீட்டுக்கு தான் போறாரு. தொழில்ல உங்களுடைய முன்னேற்றத்துல, உங்க சுய முன்னேற்றத்திலையும் உங்க தொழிலையும் நீங்க சிறப்பான செயல்பாடுகளை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்வை நீங்க ரொம்ப வளமாக்கி கொள்ளலாம். உங்களுக்கான அடுத்த விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடைபெறும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய அதிகப்படியான உழைப்ப போடும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். வண்டி வாகன மாற்றம், அதே போல ஒரு வீடு வாங்குறது, இதெல்லாம் ஒரு லோன்ல இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பையும் அவர் கொடுத்துருவாரு. எல்லாத்துலயுமே செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு நல்ல ஒரு சிறப்பு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்றம் அப்படி இப்படி நிகழணும். பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. அதெல்லாம் வச்சீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாகும். இருக்கிற லைஃப் செயல்பட முடியுதா? இது வரைக்கும் செயல்படாத நிலை நீங்கி இப்ப நம்ம செயல்படுறோமா? அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். மத்தபடி இந்த 7.5 சனியை திறம்பட கடந்து வருவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் நிறைய தேவை உங்களுக்கு. எப்போ ஒரு டைம் பாக்ஸ் பிக்ஸ் பண்ணி அதுல நீங்க செயல்பட்டுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் பட்ட பாடுலாம் ரொம்ப இது. அத மனதளவுலயும் சரி, இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கடன் சார்ந்த புரட்டாதியா இருந்தா கடன் சார்ந்த பிரச்சனை, தொழில போட்டு மாறிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலன்ட்டு. செவ்வாழை நட்சத்திரம் ஆவிட்டா ஏதாவது ஒரு உடல் உபாதை இல்ல ஒரு விபத்து, வண்டி வாகனம்ட்டு நிறைய மாட்டிட்டு உறவுகள்ல பிரச்சனை, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப எதையும் போய் உங்க நியாயம் தர்மத்தை எல்லாம் யாருக்கிட்டையும் நீங்க விளக்காதீங்க. அது இப்ப எடுபடுற நேரமும் கிடையாது. அப்படி மாறணும் இப்படி மாறணும் 1008 யோசனை வரும். தூக்கமே இருக்காது. அதையெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய திறமைய, உங்களுடைய மூல உழைப்பும் விரயமாகணும், உங்கள் உடல் உழைப்பும் விரயமாகணும். நிறைய தான தர்மங்கள்ல நீங்க ஈடுபடுங்க. அடக்கமா இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையே கிட்ட வர யோசிக்கும். அமைதியா இருந்தா பிரச்சனை வந்த வேகத்திலேயே போயிடும். தான தர்மத்துல செய்யும் போது உங்களுடைய கர்மா ஆகும். நீங்க பிறந்த கிழமையோ
இல்ல சனிக்கிழமைகளையோ அன்னதானம் தாராளமாக பண்ணுங்க. வயிறார ஏழை எளியவருக்கு, இல்ல துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு, இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு, இல்ல வயதானவர்கள், வாழ்வின் அடித்தட்டு மக்கள் இருக்கவங்களுக்கு எந்த விதமான உதவியாவது செய்யுங்க. அவனுடைய வாழ்வின் ஆதாரத்துக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கும்போது ஃபுல் மீல்ஸா வாங்கி கொடுத்துருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்காய் ஊறுகாய், மேல வந்து ஒரு ரூ. 21 குறைந்தது. அதுக்கு மேல வச்சாலும் அது உங்களுடைய வசதியை பொறுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சில்லறை பணம்லாம் கொடுக்கும்பொழுது தான் சுக்கிரன் சிறப்பாக ஆக்டிவேட். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீட்டுல தான் சனீஸ்வர பகவான் போகிறார். அப்ப வருமானம் நிச்சயமா வந்துரும். அந்த வருமானத்துல எப்படி நம்ம விரயம் பண்ண போறோம்? விரயம் வந்து நம்ம சந்தோஷமா பண்ணிட நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு நோய்க்கு தேவையில்லாத செலவு முதல்ல யாருக்குன்னா குடுத்து ஏமாறும் போதுதான் நம்மளுக்கு கஷ்டமாகும். அத வந்து ஒரு நல்லதா நம்மளே வந்து வாலண்டியா மனமுவந்து செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இதுவரைக்கும் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சவங்க கூட இந்த காலகட்டம் 10 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்துருவோம். ஒரு பொருளாதார சேமிப்பும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். லாபங்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7 சனியிலே 3 கேட்டகரி பார்ப்போம் இல்லையா? ஒரு நம்மளுக்கு மங்கு சனி, பொங்கு சனி, நம்மளுக்கு வந்து மாரக சனி அப்படின்னு 3 வரும். அப்ப அந்த சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்புல, உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துருங்க. 2வது ரவுண்டு வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதிக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். 7 சனியில நமக்கு 5, 9 பாவம்லாம் இருந்துச்சுன்னா எதுவுமே செய்யாம நம்ம மூலையில முடங்கிட மாட்டோம். சாதிப்பும் இந்த 7 சனி தான் நம்ம நடக்கும். இப்ப சனீஸ்வர பகவான் பார்க்கக்கூடிய பாவங்களை 4 பாவங்கள் 4 நம்மளுக்கு இங்க வந்து 8, 11. அப்ப அந்த 8 தான் தொடர்ந்து ஒரு நிரந்தர ஒரு செயல்பாடு. அது நல்லதும் இருந்தாலும் சாதகமற்றதுன்னு நமக்கு சொல்ல போகுது. 4 நம்முடைய படிப்பு, நம்முடைய பதவி, நம்மளுடைய எல்லா ஒரு குடும்ப உறுப்பினர்கள், ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் சொத்து பத்து எல்லாமே கொடுக்க போகுது. வண்டி வாகன சேர்க்கை எல்லாம். நம்மளுடைய உழைப்பு, நம்ம செயல்பாடு மூலம் நம்ம எதை வந்து நம்ம நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்க போகிறோம். நம்ம எந்த அதாவது ஒரு கஷ்டமான சூழலை வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோமா? ஒரு சாதகமான சூழலை எதிர்கொள்ள போகிறோமா? உங்களை நீங்க எப்போ ஆக்டிவா வச்சுக்கும்போது, இதுவரைக்கும் முடங்கி போயிருந்த சூழல்லாம் போயிடும். அது நப்பயே நீங்க ஆரம்பிச்சிடும். சனி பயிற்சி வரும்போதுதான் இல்ல, அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆரம்பிச்சிடும். அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழல் இந்த பாரசனிய வந்து நீங்க சிறப்பா கடந்து வந்துடலாம். தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு சிறப்பான நிலைப்பாடு வந்து நமக்கு வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகளும் தந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்ப ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலிலையும் உங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. குடும்பத்திலயும் சரி, நம்முடைய வார்த்தை எடுபடலாம் எந்த ஒரு மன கவலையும் வைத்துக் கொள்ளாதீங்க. இப்ப போய் யார்கிட்ட கேட்டாலும் நியாயமும் கிடைக்காது. அதனால இந்த வரக்கூடிய இந்த பாத சனியை வந்து ரொம்ப பக்குவமாக, பொறுமை, நிதானத்தோட, பொறுப்புணர்வோடு கடந்து வந்துட்டு போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வாய் வார்த்தையில ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இதுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். உங்க அந்த 7 சனியை வந்து சிறப்பா கடந்து அடுத்த பலவித நன்மைகளையும் நம்ம வந்து அடையறதுக்கு இருக்கிறோம். மே மாதத்துக்கு அப்புறம்லாம் உங்களுக்கு இன்னும் வந்து கிரகங்கள் மாற மாற உங்களுக்கு நல்ல பலன்களும் நடைபெற காத்து கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு 3 மாசம் ரொம்ப அப்படியே வந்து ஒரு தவக்கோலத்துல இருந்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு மிகப்பெரிய பூம் வாழ்க்கையில முன்னேற்றங்கள்லாம் தாராளமாக காணப்படும். நல்ல தசாபுதிகள் நடக்கும்போது. தசாபுதி சரியில்லாதவர்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இறைவனுடைய டிவைன் எனர்ஜியை கைப்பிடிச்சுக்கோங்க. கோளறு பதிகம் படிப்பது, நமக்கு வந்து உக்ர தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், நம்மளுடைய குல தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். மாதம் ஒரு தடவை கூட குலதெய்வத்துக்கு போயிடலாம். மெடிடேஷன், யோகா, பிராணாயாமம். பிராணாயாமம் பண்ணும்பொழுது நம்மளுடைய மூச்சு பயிற்சி தான் நம்ம கர்மாவை தீர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய பிராணாயாமம் பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்களை வந்து அந்த பிராணம் பண்ணும்போது நம்ம சிந்தை தெளிவு இருக்கும். சிந்தை தெளிவா இருந்தா நம்ம செயல்பாடு சிறப்பா இருக்கும். நம்ம அடையக்கூடிய பலன்களும் நமக்கு வந்து 7 சனின்லாம் அங்க வந்து 5 ஒரு மூலையில முழுங்க வேணாம். தாராளமாக ஆஸ் யூஷுவலா சாதாரண நேரம் போலவே கடந்து வந்துடலாம். கும்ப ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.